வணக்கம். உயிர்கள் இந்த சிவசித்தாந்தத்தின் 3வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். எப்படின்னு சொன்னா, இந்த உயிர்கள் 3 நிலைகளை உடையது. எப்படின்னு சொன்னா, கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3 நிலைகளை இந்த உயிர் உடையது. அப்ப இந்த உயிர் கேவலம், அது ஆன்மா அனாதியானது. ஆன்மா போல ஆணவம் அனாதியானது. அப்ப இந்த ஆன்மா இந்த ஆணவம் அனாதி காலம் தொட்டே பின்னி பிணைஞ்சு இந்த கேவல நிலையில தான் இந்த ஆன்மா இருந்தது. அப்ப அதை இறைவன் அந்த ஆன்மாக்களுக்காக தனு கரண புவன போகங்களை தந்து ஒரு சகல நிலைக்கு கொண்டு வந்தவர். ஆனால் பிறகு இந்த தனு கரண புவனங்களாகிய இந்த இவைகளே இதுகள் இதுக்குள்ள இந்த தனுவண்டா உடல், கரணமண்ட இந்த 36 தத்துவங்கள், பூவனமண்ட இந்த உலகம், போகமண்ட நாங்கள் நுகர்வதற்குரிய பொருட்கள், இவற்றைகளை தந்து ஒரு சகல நிலைக்கு எங்களை கொண்டு நிறுத்திய இறைவன் நாங்கள் எல்லாம் அனுபவித்த பிறகு எங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் இறைவன் என்று கும்பிடும்போது எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் எங்களுக்கு சொல்லுது, இந்த 36 தத்துவங்கள் நீ அல்ல, நீ ஆன்மா வேறு, இந்த உடல் வேறு. இந்த உடலோட கூடியதான் இந்த 36 தத்துவங்கள் இதுகள் எல்லாம். அப்ப இதுல இருந்து நீ விட்டு நீங்கணுமெண்டு எங்களுக்கு இறைவன் திருவருள் கிடைக்க குருவானவர் எங்களுக்கு இதை ஒரு ஒரு ஆசிரியன் மூலம் எங்களுக்கு இதை நாங்கள் இப்ப விளங்கி கொண்டபடிய அதை விளங்கி கொண்டிருக்கோம். அப்ப அவர் எங்களுக்கு உணர்த்துவார், நீ எல்லாம் அது என்று சொல்லி உணர்ந்த பிறகு நாங்கள் அந்த 36 தத்துவங்களிலிருந்து நீங்கி இறைவன் தான் எல்லாம் என்று நாங்கள் நினைக்கும் போது அந்த அந்த சகல நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபடுவோம். ஆனால் உண்மையாக அடுத்ததாக 3வதாக இருக்கிற சுத்த நிலைக்கு போறதுக்கு எங்களுக்கு வெகு காலம் எடுக்கும். அப்ப அதுக்கு உண்மையாகவே இறைவன் குரு வடிவில் எங்களுக்கு நேரே தரிசனம் தந்து குரு வடிவாக, இப்ப மாணிக்கவாசருக்கு குரு வடிவாக வந்த மாதிரி பெறணும். அந்த நிலையை ஏறதுக்கு நாங்கள் எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேணும். ஆனால் நாங்கள் நாங்கள் அந்த நிலைக்கு போறது, இதை தெளிந்து கொள்ள சிவசித்தாந்தம் என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன என்றதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இதை படிக்கிறோம். அதனுடைய இந்த எங்க உயிரின்ற 3 நிலைகள் இருக்கு, கேவலம், சகலம், சுத்தம். அப்ப அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் சைவ சித்தாந்தத்தில். அது அடிப்படை என்றதுனால இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு விருப்பம் வந்திருக்கு. நன்றி. வாழ்க வளம்.